ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் அருவும் சமையல். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்டிலேயே எப்படி சுவையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் பன்னீர் பட்டர் மசாலா செய்வதற்கு 2 பெரிய வெங்காயம் அதை பொடியாக நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் இதை பொடியாக கட் பண்ணுங்கள். அப்புறமா அதை இன்னொரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 தக்காளியை நீட்டாக நம்ம கழுவி எடுத்துட்டோம். அதையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணலாம். அந்த தோலை நம்ம இதில் எடுத்துட்டோன்னா நம்ம நல்லாயிருக்கும். அதனால் அந்த தக்காளியோட தோலை இந்த மாதிரி நீங்கள் எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது நல்லா ஈஸியாக அழகாக வந்துடும் அந்த தோல் தனியாட்டு. பார்த்தீங்களா, நம்ம இப்போ தோலை தனியாக எடுத்துட்டோம். இப்போ 2 தக்காளியும் அதே மாதிரி நம்ம தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி இதையும் பொடியாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, 2 தக்காளியையும் இதே மாதிரி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம். இதே இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம 2 பச்சை மிளகாய் இப்படி நேராக நம்ம அதை கீறி விட்டால் போதும். நடுவில் இந்த மாதிரி கீறி விட்டுடுங்க. இப்போ ஒரு 10-12 முந்திரி பருப்பு அதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்க்குறேன். சுடு தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். லைட் சூடு தான். இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதையும் இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். அதில் நான் இப்போ கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம பன்னீர் க்யூப்ஸை இந்த மாதிரி எடுத்து வைங்க. ஒவ்வொன்றா அங்கும் இங்குமாக வச்சு அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம உடனே திருப்பி விடாமல் ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இந்த பன்னீர்லாம் நல்லா கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் நம்ம எல்லா இடமும் கோல்டன் கலர் ஆகணும். அதனால் அப்படி இப்படி திருப்பி விடுங்க. பாருங்கள், இப்போ பன்னீரெல்லாம் நல்லா கோல்டன் கலர் ஆகிட்டு இப்போ நம்ம அதை இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் இன்னொரு கடாய் வச்சுருக்கிறேன். அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னா நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த ஆயில் தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். வேறு ஆயில் எதுவுமே ஆட் பண்ணலை, அதே ஆயில் மட்டும் போதும். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. லைட்டாக அது வதக்கி விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தோம்ல 2 பெரிய வெங்காயம் அதையும் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு இதில் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே நம்ம 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கலந்து விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா 2 பச்சை மிளகாயும் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க.
இப்போ இந்த டைமில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் ஆட் பண்ணுறேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டு அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம அரைச்சி அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த கிரேவிக்கு நம்ம தேவையான அளவு தண்ணீர் நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ தண்ணீர் ஆட் பண்ணோன்னா அது நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துடுங்க. உப்பு சேர்த்துட்டு 1 டைம் கலந்து விட்டுட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்த பிறகு தான் நான் கலந்து விடுறேன். இப்போ நல்லா கொதித்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர், அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். பன்னீர் ஆட் பண்ண பிறகு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கசூரி மெதி நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கட்டும், நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலையை நான் இதில் தூவி விடுறேன். இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் நான் வந்து பட்டர் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான பட்டர் பன்னீர் மசாலா நம்ம வீட்டிலையே சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்பாத்தி கூட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும்.